பார்வையாளர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ப்ரெக்னன்சி டிப்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யாரெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எப்பவுமே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடிக்கடி போக மாட்டோம். எப்போயாவது ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி அப்படி தான். ஸோ அந்த டைம் வந்து நம்ம முக்கியமாக நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்காக நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து உங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் பொருந்தோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம். நானாக உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க பதிலாக என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் மாதிரி இருக்குது, வயசாச்சுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 14 இயர்ஸ் பேக் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருந்தேன். இப்போ என்னோடய டாட்டருக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நான் யூஎஸில் இருந்தேன். அதனால் நான் இந்தியாவுக்கு வரணும் டெலிவரிக்கு. அப்போது 18 ஹவர்ஸ் யூஎஸ்லேருந்து நமக்கு வரத்துக்கு. மும்பையில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி மொத்தமாக வந்து சேர்கிறதுக்கு, சென்னைக்கு வந்து சேர்கிறதுக்கு 18 ஹவர்ஸ் ஆச்சு. அப்போ நான் பிரேக் விட்டு எடுக்கிறதுக்கு. அப்போ நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரதா இருந்தார். ஸோ நம்ம வந்து தனியாக ட்ராவல் பண்ண வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். என்னென்னா முன்னாடியே சேஃபாக ஒரு 5th மந்த் 6 மந்த்துக்குள்ளே நம்மளுடைய ட்ராவல் பிளான்லாம் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து எப்பவுமே நம்ம கூட வாட்டர் அது மாதிரிலாம் இருக்கணும். நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லெஸ் லக்கேஜ் அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து உங்கள் ட்ராவல் பிளான்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு டெலிவரி டைமில் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு நம்ம கூலாக நார்மலாக இருக்கலாமா, இல்லை நான் வந்து ஸ்பெஷலாக டேக் கேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஸ்பெஷலாக தான் நம்ம கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 10 மந்த்ஸ் வந்து நம்மளை கொஞ்சம் நம்மளே நல்லா கொஞ்சம் கவனிச்சிக்கணும். நம்ம குழந்தைக்காக வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியிருக்கு. நான் யூஎஸில் இருக்கும் போது நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பண்ணலை. அதனால் இங்கே வந்து இறங்கும் போது பார்த்தா அயன் சுகர் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அப்போ தான் நானே ஃபீல் பண்ணேன். என்னென்னா நம்ம கொஞ்சம் ஓகே, நம்ம வரும்போது நிறைய ரவா லட்டு அதெல்லாம் பண்ணி நல்லா ஒரு டின் ஃபுல்லாக ரவா லட்டு பண்ணி ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டு நானும் பாதி சாப்பிட்டுட்டு அந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய ரவா லட்டுலாம் சாப்பிட்டு வந்தேன். பார்த்தா இங்கே யூஸ்வலாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து நீங்கள் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அதுவும் வரும் உங்களுக்கு சில பேருக்கு. அதனால் நம்ம உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து முதலேருந்தே வந்து கொஞ்சம் சுகர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். பிபி வந்தால் கொஞ்சம் கால்லாம் வந்து ஸ்வெல்லிங் வந்துடும். அதனால் ஒரு சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஊறுகாலாம் சாப்பிட்ணும், அந்த அப்பளம் நிறைய சாப்பிட்லாம், வத்தல் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சால்ட் இருக்கனால வந்து நீங்கள் பொதுவாகவே உங்களோட டயட்டில் வந்துட்டு சால்ட் கம்மி பண்ணணும், சுகர் கம்மி பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மெயினாக நீங்கள் வச்சுக்கணும். அது தவிர வந்துட்டு நான் இங்கே இறங்கி வந்தோடனே எப்படி ஒரு நார்மலாக ஒரு டேயில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் ஒரு சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எங்கள் வீடு வந்து அண்ணா நகரில் இருக்கும். நல்லா வந்து ஒரு நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கனால வந்து நல்ல ஒரு ஷேடி ஏரியாவாக இருக்கும். காலையில் ஒரு 6 மணிக்கு அப்படின்னு வந்து வாக்கிங் போவேன். நீங்கள் வந்து நல்லா அந்த டைமில் ஃப்ரெஷ் ஏர் வரும்போது நீங்கள் நல்லா வாக்கிங் போகலாம். வாக்கிங்னு சொல்லும் போது என்னென்னா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா ரொம்ப பயங்கரமான பிரிஸ்க் வாக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா நார்மலான ஸ்பேஸ்லேயே வந்து நல்லா நடக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் நடந்தாலும் வந்து நம்ம வெளியில் போய் ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குற மாதிரியோ அது மாதிரி இருக்காது. அது கூட வந்து எதிர் வந்து உங்களுக்கு யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வந்து உங்கள் ஃபாதர் இன் லாவோ இல்லை உங்கள் அம்மாவோ மதர் இன் லாவோ சிஸ்டரோ யாரோ கூட ஒருத்தவங்களை கூட்டு போகிறது பெட்டராக இருக்கும். அப்படியே ஒரு பேச்சு துணைக்கு அப்படியே நம்ம நடந்தால் ஒரு 1/2 hour நடந்து வரலாம். வரும்போது மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய ஒரு இளநீ டெய்லி ஒரு இளநீ எடுத்துகிட்டு வரும். அதனால் இளநீ குடிக்கிறது வந்து நல்லது. நிறைய வாட்டர் நம்ம குடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் 2 பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு டெய்லியும் அந்த 2 வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்டர் குடிங்க. அது தவிர நம்ம பல வகையான நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து இளநீ வந்து ரொம்ப நல்லது. இளநீ நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய மினரல்ஸ் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ வெயில் காலமாக வரப்போதுனால வந்துட்டு வெயில் காலம் இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு ஒரு இளநீ குடிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆவியில் வெந்த இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். வெரைட்டியாகவும் சாப்பிட்லாம். நம்ம ஏன்னா நிறைய சாப்பிட்லான்னு தோணும் நமக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரொம்ப பூரி அந்த மாதிரி ரொம்ப ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஆவியில் வெந்த ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்துட்டு உங்கள் யாருக்கு வந்து யாரால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வந்து நீங்கள் ஒரு குக் வச்சுக்கலாம். ஒரு குக் இருந்தால் வந்து நமக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா நமக்கு சாப்பிடலாம் போல் இருக்கும். வீட்டிலே யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி நாங்கள் இருந்த டைமில் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எனக்கு ஒரு குக் வந்தாங்க. அவங்க வந்து டெய்லியும் ஒரு காய் ஒரு கீரை டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா வந்து கீரை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். கீரையில் எஸ்பெஷலி அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நிறைய அயன் இருக்குது. ஸ்பினாச் பசலைக்கீரை அதில் நிறைய அயன் இருக்குது. ஸோ அந்த அயன் வந்து நமக்கு எப்பவுமே தேவைப்படும். அயன் வந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இந்த ப்ரெக்னென்சி டைமில். ஆனாலுமே கூட வந்து 9th மந்த் கிட்ட வரும்போது ஒரு அனிமிக் அப்படின்வாங்க அப்படி. ஏன்னா அயன் வந்து நமக்கு கேஜுவலாக அந்த குழந்தை வந்து உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அயன் குறைஞ்சிட்டே வரும். அதனால் நீங்கள் நிறைய அயன் எடுத்துக்கணும். அயன்லாம்
நேச்சுரலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதே எடுத்துக்கலாம். நம்ம கீரையில் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்கில் வந்துட்டு இந்த மாதிரி டேட்ஸு, உலர் திராட்சை அதெல்லாம் வச்சுக்கலாம். நிறைய சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி டயபிட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருந்தாவோ இல்லைனா வந்து உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கும், அது மாதிரிலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு 2-3 டேட்ஸ், பேரிச்சம்பழம், இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து இந்த மாதிரி டேட் சிரப்பாவோ வந்து ஒரு 2 ஸ்பூன் அது மாதிரி குடிக்கிற மாதிரி ஹேபிட் பண்ணால் வந்து அது நேச்சுரலாக வந்து உங்களுக்கு அயன் நல்லா வரும். நம்ம சாப்பாட்டில் வந்து நிறைய ஜூஸ் வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். என்னென்னா வந்துட்டு ஓவரால் நம்மளுடைய ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃபைபர் நிறைய வேணும். ஃபைபர் வந்து எஸ்பெஷலி நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வந்து தவிர்க்கும். சில பேருக்கு வந்து 3rd மந்த் 4th மந்த் 6th மந்த், சில பேருக்கு ஈவன் டெலிவரி ஆனப்புறமே இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் என்னென்னா அதுக்கு மெயினாக வந்து முதல்லேருந்தே நம்மளுடைய ஃபுட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய ஃபைபர் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம ஃபைபர் எதுலாம் இருக்குன்னு நிறைய நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் நிறைய இருக்குது. டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம், அது நல்லது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பீன்ஸ் வகைகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்னி பீன்ஸோ இல்லை காராமணியோ இல்லை வந்து மொச்சக்கொட்டை, இதெல்லாம் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி குழம்பு மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இல்லை சுண்டல் மாதிரி பண்ணி நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து காலையில் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் ரெடிமேடாக கிடச்சா அதுவும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் நான் வந்து போட்டு வச்சுக்கலாம். அது இல்லைன்னா வந்துட்டு சாத்துக்குடி இல்லைன்னா ஆரஞ்சு பழம், எதுனாலுமே வந்து பழமாக சாப்பிடும் போதும் கூட வந்து அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. தோல் நம்ம வந்து பழமாக புழிஞ்சதை விட இந்த பழத்தையுமே நம்ம ஜூஸாக புழியதை விட நம்ம அப்படியே சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஃபைபர் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆரஞ்சில் நல்லா நம்ம உரிச்சியே வந்து சும்மா டீ பார்த்துனே சாப்பிடும் போது ஒரு பழம் டெய்லி சாப்பிட்லாம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட ஹேபிட்டாக எடுத்துக்கலாம், அது சாப்பிட்ற மாதிரி. சில நாள் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம். எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்ப நல்லது. ஆரஞ்சு, லெமன், சில சமயத்தில் உங்களுக்கு கிரேப் ஃப்ரூட் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நிறைய மற்ற ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸ், இந்த மாதிரி கிரேப்ஸ், பச்சை கிரேப்ஸ், கருப்பு கிரேப்ஸ், இது எல்லாமே வந்து நல்லது தான். ஈவன் பப்பாளி பழமே நம்ம ஊரில் சொல்லுவாங்க பப்பாளி பழம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பப்பாளி காய் தான் வந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. பப்பாளி பழத்தில் வந்து நிறைய விட்டமின் ஏ இருக்கனால அதுவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டா அது நல்லது தான். அது ஈவன் இந்த நான் யூஎஸில் இருக்கும்போது நான் வந்து கேட்டேன். நான் இப்போது டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது வந்து எள்ளு சாப்பிட்லாமா, பைனாப்பிள் சாப்பிட்லாமான்னா எது வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய சூழ்நிலையில் ரொம்ப குளிராக இருக்கனால அங்கே வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சூடான ஐட்டம்ஸ்னால என்ன ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்தியா மாதிரி பிளேஸில் அதுவும் வெயில் காட்டில் இருக்கீங்கன்னா வந்து கொஞ்சம் சூடான ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்ம பாடி வந்து தவிர்க்கிறது நல்லது. அதனால் பாடி வந்து நம்ம சில் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் இளநீ இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறோம் நம்ம. அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா குளுமை தருது நமக்கு. ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு கால்சியம்காகவும் இந்த குளிர்ச்சிக்காகவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் நல்லா கட்டி தயிரை எடுத்து மோராக இப்படி அடிக்கலாம். ஸோ கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஃபுல்லாக தண்ணி கலந்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஆற்றி குடித்தா நல்ல நுரையான மோர் கிடைக்கும். இந்த மோர் வந்து நார்மலாக இருக்கவங்களே நல்லா குடிக்கலாம். வெயில் காலத்தில் நல்லா 2-3 கிளாஸ் கூட குடிப்பாங்க நல்லா. ஸோ நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி மத்தியானத்தில் இது மாதிரி ஒரு டம்ளர் மோர் ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி ஹேபிட் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு நல்ல கால்சியம் போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபைபர்னு சொல்லும் போது என்னென்னா ஓட்ஸ், அதுலேயும் நிறைய ஃபைபர் இருக்குது. அது மட்டும் வந்துட்டு இது ஓட்ஸ் வந்து நீங்கள் மார்னிங் சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது அரைச்சி எதையாவது நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவங்களுடைய சூப் அது மாதிரி சாப்பிடும்போது அது மாதிரி சாப்பிட்லாம். அது தவிர வந்து இந்த மாதிரி அவுல், இதில் வந்து நிறைய அயன் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சிவப்பு அவுலில் வந்து இன்னுமே அதிகமான அயன் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணலான்னா வந்துட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ ஊற வச்சா கொஞ்ச நேரத்தில் நல்லா குண்டாயிடும். நீங்கள் அதை சும்மாவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம கலந்து சாப்பிட்லாம். இதுவும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அயன் ஈஸியாக கிடச்சிடும் நமக்கு. இது மாதிரி நார்மலாக நீங்கள் டிவிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணலான்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல இருக்கும். ஆனால் இந்த டைமில் ரொம்ப பொரிச்சது, ரொம்ப வத்தல், ரொம்ப சிப்ஸு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் துண்டுகள், குக்கும்பர் துண்டு வேறு யாராவது கட் பண்ணி தர சொல்லுங்கள். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேப்ஸு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பிளேட் முன்னாடி வச்சுன்னா டீ பார்க்கும்போது நம்ம அதிகமாக சாப்பிட்டா கூட நமக்கு இது நல்லது தான். ஏன்னா விட்டமின் ஏ இருக்குது. இது வந்து குக்கும்பர் நல்ல குளிர்ச்சியும் இருக்குது. எல்லாமே நமக்கு ஹெல்ப்பாக இருக்கனால வந்துட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நட்ஸு, அப்புறம் உலர் திராட்சை சாப்பிட்லாம். அப்புறம் பாதாம், அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, இதெல்லாமே வந்து நட்ஸ் வந்து நீங்கள் நல்லது தான். நமக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம்.
இது வந்து என்னென்னா வந்துட்டு எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. சில பேருக்கு வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஓவர் வெயிட்டாவோ ஒபீஸாவோ இருந்தால் நீங்கள் வந்து நிறைய நட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நிறைய வெயிட் போட்டுரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து நார்மல் வெயிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா ஒரு சார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்சி பீரியடில் ஹோலாக நார்மலாக வெயிட் இருக்கவங்க வந்துட்டு ஒரு 9 to 10 கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக ஒபீஸாக இருந்தால் 3 to 4 கேஜிஸ் ஏறினா போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு சத்து இருக்கும் போது குழந்தைக்கும் சத்து இருக்கும். நம்ம ஒருவேளை சத்து இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிட்லாம் கூட வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க சத்தை உறிஞ்சிக்கும் குழந்தை. அதனால் குழந்தைக்கு எப்பவுமே சத்து போகும். அதனால் சத்து போகாதோ அப்படின்னு நீங்கள் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நிறைய எக்ஸ்ட்ரா வெயிட் போடுறோம், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் வரும். அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். நம்ம அதனால் என்ன பண்ணலாம் வந்துட்டு நார்மல் வெயிட்டாக இருந்தாலும் பாதாம், இந்த பாதாம் தூளாகவும் கிடைக்குது, ஃப்ளேக்ஸாக கிடைக்குது, பாதாம் மூசாவும் கிடைக்குது. என்ன பண்ணலாம், நம்ம மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு பாதாம் மில்க், நீங்கள் எஸ்பெஷலி ஒல்லியாக இருக்கீங்க, நிறைய வெயிட் போடணும், குழந்தைக்காக நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் பாதாம் மில்க் வந்து நீங்கள் ஈவன் டெய்லியே கூட குடிச்சிட்டு வரலாங்களா. அது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பாலும் சேர்த்து குடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கால்சியமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீரை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த ஸ்பினாச்சை வந்து நம்ம நார்மலாக கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சில இதில் வந்து நம்ம பருப்பு போட்டோன்னா ஒரு கைப்பிடி கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பார்லேயே கூட நம்ம சம்டைம்ஸ் அகத்தக்கீரை அந்த மாதிரி கீரை ஏதாவது வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சும்மா நீங்களே ஒரு கீரை சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம். அதனால் வந்து கீரை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் பண்ணி டெய்லியே நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். நமக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு 7th 8th மந்த்துக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசாகும் போது சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய வரும். 9th வந்து ரொம்ப முட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்லேருந்தே வந்துட்டு இந்த ஜீரக தண்ணி அதை குடிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு சும்மா ஒரு கைப்பிடி ஜீரகம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். அது நார்மலாக பண்ணுறவங்களுக்கும் பண்ணலாம். ஜீரக தண்ணி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வார்மாக குடித்தாலும் நமக்கு நல்லாயிருக்கும். அயன் வந்து நமக்கு வெள்ளத்துலேயும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம் நம்ம. ஆனால் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து சுகர் ஸ்வீட்ஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெல்லம் போட்டது, பயத்தம்பருப்பு பாயசம், போலி, அப்புறமா இந்த சுயம், அந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது வெள்ளத்தில் இருக்க அயன் வரதுனால வந்து நமக்கு ஒன்றும் அது பெருசாக இருக்காது, ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் நமக்கு எல்லாம் நிறைய சாப்பிடும் போல இருக்கும். நிறைய பேர் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, ஏதாவது சாப்பிடும் போல இருக்கா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அந்த சான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் நல்லா. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது தான் வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம், நல்லா ஹாப்பியாக இருப்போம். ஹாப்பியாக இருக்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய மூடு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டெடியாக நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த டைமில் நமக்கு அது ஓகேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது ஒர்க்கிங் விமனாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா 7th 8th மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் இல்லைனா வீட்டில் நமக்கு வந்து நமக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகிடுனா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் ட்ராவல் பார்த்துக்கணும். மேடு பள்ளம் இருக்க இடத்துல போகக்கூடாது, பைக்லலாம் போகக்கூடாது, ஆட்டோவில் போகக்கூடாது. ஓரளவுக்கு சேஃபாக நீங்கள் வந்து பார்த்து ட்ராவல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ரிஸ்க்காக இல்லாமல் ரொம்ப வழுக்கி விடாமல் இல்லைந்தால் மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்போது அது மட்டும் வந்து ஜென்ரலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வேலையை வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணால் தான் நார்மல் டெலிவரி ஆகும், அந்த மாதிரி சொல்ல முடியாது. எந்த வந்து ரெண்டுமே என்னுடைய பொண்ணு வந்து இப்போ 14 இயர்ஸ், என் பையன் வந்து இப்போ 9 இயர்ஸ், 2 பேருமே வந்து நார்மல் டெலிவரி தான். ஆனால் நான் நிறைய வேலை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அதனால் சில பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனாலும் வந்துட்டு நமக்கு வந்து அவங்களுக்கு இதுவாக சிசேரியன் ஆகும். அது வந்து என்னென்னா லாஸ்ட் மினிட்ல கூட குழந்தையோட பொசிஷனை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து தலை வந்து கீழே போகலை, அதனால் வந்து நமக்கு சிசேரியன் பண்ணணும் இமீடியட்டாக அப்படி இருந்துச்சு. குழந்தைக்கு சரியாக மூச்சு விட முடியல, நம்மளுடைய பிளாசண்டா வந்து சுற்றிக்கிச்சு கழுத்தில், அதனால் அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட் மந்த்லேயோ இல்லை லாஸ்ட் மினிட்லேயோ கூட வந்து நம்மளோட சுச்சுவேஷன் வந்து மாறலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து முதலேருந்தே நமக்கு இப்படி டெலிவரி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை வந்து ரொம்ப கவலையாக வச்சுக்காம ஓரளவுக்கு எப்படி ஆகுதோ பார்த்துக்கலாம், எப்படி ஆனாலும் வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நம்ம ஈஸியாக நம்ம அந்த ஃபீலிங்கோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. வீணா நமக்கு டென்ஷன் இல்லை, எப்படியும் நமக்கு நடக்க போகுது தான். அதனால் நம்ம மைண்டை வந்து முதல்ல ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இந்த ஹோல் டைம்லேயே வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணலாம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து வாக்கிங் போகிற தவிர வீட்லேயே கூட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட எங்கேஜ் ஆகி ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ராபிள் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காமாக அப்படி விளையாடுற மாதிரி இருக்கும், பிடிக்கும். நான் அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் சம்டைம்ஸ் எனக்கு வந்து என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்போது வேறு இடத்துல வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் அப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸை நம்ம யோசனை பண்ணும்போது எனக்கு திடீர்னு பிபி ஏற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ டாக்டருக்கு ரெகுலர் செக்அப் பண்ணும்போது
அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அதான் டாக்டர் சொல்கிறாங்க, நம்மளுடைய ஃபீலிங்ஸை பொறுத்து தான் நம்மளோட பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா வந்துட்டு, இதான் ஹஸ்பண்ட்க்கும் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான அட்வைஸ் என்னென்னா வந்துட்டு, நீங்கள் லைஃப் டைம்லேயே நமக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ அப்படி தான் நமக்கு வந்து நடக்குது. அப்போ வந்து நீங்களும் வந்து உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக கவனிச்சிக்கணும். அதுக்கு எப்படி கவனிச்சிக்கன்னா, முக்கியமாக வந்து உங்களுடைய டைமை கொடுக்கணும். அதான். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா வந்து அந்த டைமில் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 months வந்து என் கூடயே இருந்தார். அதனால் நாங்கள் யூஸ்வலாகவே நாங்கள் வாக்கிங் போகிறதோ இல்லைனா ஏதாவது கேம் விளையாடுறதோ இது மாதிரி திங்ஸ்லாம் வந்து எங்களால் சேர்ந்தே பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்துச்சு. அதனால் அதுவே என்னோடய பிபியெல்லாம் கம்மி ஆகிட்டு ஒரு நார்மல் லெவலுக்கு வரதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து நிறைய ஹெல்ப்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பேருடைய ஹெல்ப்பும் தேவைப்படும் நமக்கு. ஒரு குழந்தைய நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம 10 months ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? அதனால் அதுக்கு வந்து இல்லை 2 பேருமே வந்து ஹாப்பியாக முக்கியமாக இருக்கணும். அது மட்டும் வந்து என்ன தூங்க முடியும் வந்து இப்போ நீங்கள் தூங்கிக்கணும் ஆக்சுவலாக. அதிலே சிலதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா வந்துட்டு, நம்ம ஆமாம் கண்டிப்பாக வந்து நம்ம குப்புரை வந்து அப்படியே தூங்கக்கூடாது, படுக்கக்கூடாது அப்படி இருக்குது. சைடுக்காக திரும்பி படுக்கணும். எஸ்பெஷலி நமக்கு வந்து ஸ்டொமக் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த சைடில் தான் படுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். குழந்தை வளர வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பக்கமாக தான் நம்ம வந்து படுக்கிறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்துட்டு, முக்கியமாக நான் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் ப்ரெக்னென்ட்னோட நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதனால் அந்த அட்வைஸ்லாம் கேட்காம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் என்னன்ட்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு குழப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வைஸ்ன்ற இதில் வந்துட்டு, இல்லை உங்களுக்கு வந்து இப்போ வந்து பொன் குழந்தை பிறக்க போகுது, ஆண் குழந்தை பிறக்க போகுது, நீ இப்படி கை வச்சு நடக்கிற, அப்படி நடக்கிற, உங்கள் வயிறு இந்த மாதிரி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது, இப்படின்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக மேபி அது ட்ரூவாக இருக்கலாம். ஆனால் அது சொல்கிறவங்களுக்கு வந்து அது கரெக்டாக சொல்ல தெரிஞ்சிருக்காது. அதனால் நம்ம அந்த மைண்ட் செட் ஆகிடும். ஈவன் என்னுடைய ஃபஸ்ட்டு டாக்டர் பிறக்கும் போது எல்லாருமே வந்து பையன் சொன்னாங்க. நான் கூட பையன் நினச்சிட்டேன். அப்போது கடைசியில் பார்த்தா பொண்ணு. அதனால் நம்ம இது பையனோ பொண்ணோ அது மாதிரி ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருக்கலாம். இங்கே யூஎஸில் யூகேலாம் சொல்லிவிடுவாங்க 5th monthல. அதனால் எனக்கு 2வது வந்து என் பையன் எனக்கு 5th monthலே தெரியும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அப்படி சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் போத் இல்லையா? அதனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்றது வந்து ரொம்ப நீங்கள் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹாப்பியாக ஜென்ரலாக யாராக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பொண்ணாக இருந்தால் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியாக பையனாக இருந்தால் அது அந்த வேலைலாம் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிலாக்ஸ்டாக வளர்த்துலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸில் 2 பேருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறமா லஞ்ச் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான், கீரை இதெல்லாம். அதேமாதிரி ஈவினிங்கும் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அது தவிர உங்களுக்கு குழந்தை பிறந்தா முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். என்னென்னா வந்துட்டு குழந்தைய குளிப்பாட்ட வைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான்னா வந்துட்டு, எனக்கே வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க பாட்டிங்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால அவங்கள வந்து பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சுட சுட தண்ணியை வந்து குழந்தைங்க மேலே ஊற்றுறாங்க. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நானே அதை பண்ணேன். என்னோடய டாக்டருக்கு வந்து அப்போ என்னோடய கண்ட்ரோலில் இல்லை. அப்போது ஒரு பாட்டி வந்து சுட சுட தண்ணி ஊற்றினாங்க. குழந்தை வந்து அப்போ அழுது. ஆனால் இங்கே வந்து என்னோடய செகண்ட் சன்னுக்கு என்ன பார்க்கும்போது பார்த்தா லேசாக வந்து ஃபேஸில் எப்படி தண்ணியை முதல்ல ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தண்ணியை ஊற்றி எடுக்கிறாங்க துணியில். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டப்பில் போட்டு லேசாக மெதுவாக பண்ணுறாங்க. அப்பவும் நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சுட சுட தண்ணி ஊற்றணும். லேசாக ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் அதுவே நமக்கு போதும். இது வந்து நம்ம குழந்தைலாம் நம்ம கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது முடியும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து நல்ல ஒரு வார்ம் மில்க் குடிங்க. கூட ஹார்லிக்ஸ், போன்விட்டா, மைலோ அந்த மாதிரி குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து கெஃபைன் வந்து கம்மி பண்ணலாம் நம்ம. அதனால் காஃபி ஒரே ஒரு வாட்டி நம்ம குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும் வந்துட்டு, முன்னாடியே ஒரு 8th month போதே வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேக், உங்கள் குழந்தைக்கு ஒரு பேக், அது மட்டும் உங்கள் ஹஸ்பண்டே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஹஸ்பண்டும் கூட இருக்கலாம் நம்ம நார்மல் டெலிவரி டைம்லன்னு சொல்லுவாங்க. அதில் கூட இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ஓரளவுக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். பாய்.